நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வந்து ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன வேணுன்றது பார்க்கலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் வந்து சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் பீஸ் வந்து நீங்கள் பிரெஸ்ட் பீசஸ்ஸு இல்லை எலும்பு அந்த போனு இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணணும், ஓகேங்களா, சூப்புக்கு. ஸோ அந்த சிக்கன் ஸ்டாக்குக்கு சிக்கன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோஸு இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் நான் வந்து கேரட்டில் இந்த மாதிரி தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, சென்டர் பீஸ் அதை எடுத்திருக்கேன். கோஸ்லேயும் தண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இலையெல்லாம் போடாதீங்க, ரொம்ப பச்சைவாடை அடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன், ஓகேங்களா. ஸோ ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆனியன் தான். கார்லிக் ஒரு 10 க்ளவுஸ், இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சிக்கன் சூப்பு, அதாவது சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ண போகிறதுக்கு தேவையான பொருட்கள். இது கூட இதில் உங்களுக்கு ஏதாவது வேண்டாம்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். பட் இது கூட தக்காளி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. தக்காளி வந்து ரொம்ப ஒரு புளிப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து சிக்கன் சூப் டேஸ்ட்டையே சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ தக்காளி தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் போடணுன்னா போடலாம். இப்போ சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் நான் 1 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் குக்கர் சூடான உடனே ஆயில் ஊற்றுங்க. ஸோ ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ் தவிர மற்றது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணலாம், அதாவது நல்லா வதக்குங்க. எதுவும் வந்து ப்ரௌனிஷாவோ அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஓகேங்களா. அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணால் போதும். ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் போதும், ஓகேங்களா. இல்லைனா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஸ்டாக்கில், அதுக்காக தான். இப்போது இது கூட நம்ம வந்து சிக்கன் பீசஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது கூட சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ சிக்கன் பீசஸ் போட்ட உடனே இது கூட நான் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணி வந்து நீங்கள் அப் டு 2 லிட்டர் வரைக்கும் சேர்க்கலாம், ஓகேங்களா. ஏன்னா இது நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம எந்த மஞ்சள்தூள் மிளகுத்தூள் இதனுடைய கலர், சிக்கன் ஸ்டாக் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அதனால் நம்ம இது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்க்கக்கூடாது, ஓகேங்களா. மஞ்சள்தூள் ஆகட்டும், பெப்பரு, இது எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். வெறும் பெப்பர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து கொஞ்சமாக, ஓகேங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து முழு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. பெப்பர் தூள் போடக்கூடாது. உங்கள்கிட்ட முழு மிளகு இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, பெப்பர் தூள் போட வேண்டாம். அதே மாதிரி மஞ்சள் தூளும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் கறி வந்து வாஷ் பண்ணும்போதே நல்லா வந்து சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும், ஓகேங்களா. மஞ்சள் தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸோ இல்லை வினிகர் இது மாதிரி யூஸ் பண்ணியோ நம்ம வந்து சிக்கன் வாஷ் பண்ணோன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் நமக்கு போயிடும், ஓகேங்களா. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அப் டு 20 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே வச்சுடுவேன். இது வந்து விசில் வந்தாலும் வரலனாலும் 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இது குக் ஆனால் போதும். ஸோ இப்போ இதை நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணலாம். இப்போது நம்மளுடைய சிக்கன் ஸ்டாக் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா. இது நல்லா வந்து ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. இந்த தண்ணியை வந்து நல்லா சீவரில் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு இல்லையா. இப்போது இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்டவ்வில் ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க, சிம்மில் அப்படியே இருக்கட்டும். அந்த சூடு ரொம்ப ரூம் டெம்பரேச்சருக்கு வராமல் அந்த வார்ம்னஸ்லேயே இருக்கணும் அந்த சூப்பு. ஸோ அதை சிக்கன் ஸ்டாக்கு, அதனால் அது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லையா, இதில் இருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம குட்டி குட்டியாக ஷ்ரெட் பண்ணி எடுக்கணும். அதை கையிலேயே பிச்சு எடுக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுக்கணும். மற்ற இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க, ஓகேங்களா. அது ஆல்ரெடி சாஃப்ட் ஆகிடுச்சு, அதனோட இது எல்லாமே நமக்கு அந்த ஸ்டாக்கில் போயிட்டுருக்கோம். அதனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். வெறும் சிக்கன் ஷெட்ஸ் மட்டும் எடுத்தோம்னா போதும். ஸ்டவ்வில் வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் அப்படியே வச்சுட்டேன். அது நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சிக்கன்லாம் நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்தாச்சு.
இது இன்னும் வந்து நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து நார்மலாக மீடியம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகி வரட்டும். அதாவது நமக்கு அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பீசஸ், அடுத்தது வந்து எக்கு. ஓகேங்களா. எக்கு வந்து நான் ஒரு எக் ஒயிட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து அப் டு 2 எக் ஒயிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுடைய தண்ணி அதிகமாக, உங்களுடைய ஸ்டாக் அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 எக் ஒயிட் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு எக் ஒயிட் தான் எடுத்துருக்கிறேன். ஓகே. ஸோ இதை நல்லா இது பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஸ்லரி வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஸ்லரி வந்து எல்லாமே ஊற்றிடணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திக்னஸ் பொறுத்து நமக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக இந்த சிக்கன் ஸ்டாக்குக்கு இந்த கார்ன்ஸ்லரியே போதும், ஃபுல்லாக தேவைப்படும். இது இருந்தாலும் நம்ம ஒரு 3 to 4 பேட்சஸாக தான் இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து சூடாக ஆரம்பிச்சிடுச்சு நம்மளுடைய ஸ்டாக்கு. ஸோ இப்போ வந்து இதை கூட நம்ம இந்த சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு குக் ஆனது தான். ஸோ இதுக்கு மேலே எல்லாமே டக்குன்னு நம்ம ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஸோ எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் பாயில் ஆற அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக் ஒயிட் ஆட் பண்ண போகிறோம். எக் ஒயிட் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லேடர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நம்ம குழம்பு கரண்டி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து லைட்டாக கொஞ்சமாக, ஓகேங்களா, இல்லை ஸ்பூன் கூட கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கூட நீங்கள் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இதுவாக இது பண்ணாதீங்க. அதுவே வந்து பீசஸ் ரொம்ப பெருசாக ஒரே இடமா வெந்துடும் எக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா அந்த எக் ஒயிட் வந்து அப்படியே பிரிஞ்சு அங்கங்கே வரும். ஸோ இப்போது எல்லா எக்கையும் நான் வந்து ஊற்றிட்டேன். அதாவது ஒரு எக் ஒயிட்டு, அந்த எக் ஒயிட் எல்லாத்தையும் நான் வந்து இதில் ஊற்றி இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது எக்கும் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம சோயா சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்க்கணும். என்கிட்ட வந்து லைட் சோயா சாஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட டார்க் சோயா சாஸ் இருந்தால் டார்க் சோயா சாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் சோயா சாஸ் தான் நார்மலாக வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ பட் இது வந்து லைட்டாக சோயா சாஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிறதுனால. ஓகேங்களா. அதனால இதனுடைய கலர் லைட்டாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய சோயா சாஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. அது கலர் பொறுத்து இருக்குது. நீங்கள் டார்க் சோயா சாஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் கலர் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் என்ஹான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பவுடரு, அரோமேட் பவுடர். இது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா. வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் என்ஹான்சர். ஓகேங்களா. நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போது நம்மளுடைய இது எல்லாமே வந்து இதுவாகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது இந்த கார்ன்ஸ்லரி தான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கார்ன்ஸ்லரியை கொஞ்சமாக இதை வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு ஊற்றுங்க. நல்லா இதுவாகட்டும். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது திக்னஸ் ஆகலைன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டா கூட இது மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு திக்னஸ் உங்களுக்கு தேவையான திக்னஸ் வந்த உடனே நீங்கள் பேலன்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா திக்னஸ் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொலன்னு இருக்காமல் தான் பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் திக்னஸ் பிடிக்கும். ஸோ அந்த திக்னஸ்ன்றது உங்களுக்கு பொறுத்தது தான். ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த திக்னஸ் போதும்னும் போது நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியமான நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற ஒரு திக்னஸ் தான் நான் இது பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னால் மோஸ்ட்லி வந்து ரொம்ப திக்காக இருக்காது, ஒரு மீடியமாக இருக்கும். ஓகேங்களா. தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மிச்சம் இருக்கிற கார்ன்ஸ்லரியும் இதில் ஊற்றிட்டேன். ஸோ இதுவும் இப்போது அந்த சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றிருக்கோம்ல. ஸோ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய சூப் ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து லாஸ்ட்டாக கூட நீங்கள் சூப் உங்கள் சர்விங் பவுல் மாற்றிட்டும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ இறக்குற ஸ்டேஜுன்றதுனால நான் இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆன உடனே நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சிக்கன் ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் ரெடி ஆகிடும். இப்போது 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பவுலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து மைக்ரோவேவ் சேஃபாக ஃப்ரிட்ஜ் சேஃபான்னு பார்த்துட்டு திக்கான, ஏன்னா அந்த மாதிரி பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா தான் அந்த கிளாஸ் பவுல் உடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கலர் வந்து நான் வந்து லைட் சோயா சாஸ் ஊற்றினதுனால அந்த கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் டார்க் சோயா சாஸ் ஊற்றினீங்கன்னா உங்கள் கலர் வந்து நல்லா டார்க்கும் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஏரோமேட் பவுடர் யூஸ் பண்ணணும். இல்லை அந்த மாதிரி வேண்டாம், எங்களுக்கு நார்மல் சால்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.